நற்றினை நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் ரம்யா. இன்றைய அதிகாரம் வான் சிறப்பு. குரல் எண் 12. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு தூவும் மழை. அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப வானத்தில் இருந்து பெய்யக்கூடிய அந்த மழை எப்படி எப்படி நம்ம மனிதர்களுக்கு பயன்படுது அப்படின்னு அந்த காலத்திலேயே வள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா, அந்த மழை பெய்து அப்படியே ரோட்ல ஓடி வாய்க்கால இது கலந்து அப்படியே ஆத்துல கலந்து அந்த ஆத்து நீர் சிறு சிறு வாய்க்கா வழியாக என்ன செய்யுதுன்னா பயிர் விளைவிக்க வயல்களுக்கு போகுது. நெல்லு, கோதுமை, கம்பு, சோளம், அது மாதிரி எந்த பயிரா இருந்தாலும் சரி, அந்த பயிருக்கு மூல ஆதாரமா இருப்பது நீர். நீரும் சூரியனும் இதுல நீரை பத்தி சொல்றாரு. நீர் அது இல்லைன்னா அப்படி அந்த பயிர் கருகிடும். அது மட்டும் இல்லாம மரங்களுக்கு, செடி கொடிகளுக்கு, தோட்ட பயிர்களுக்கு எல்லாத்துக்குமே என்னது அந்த மழை உணவா இருக்கு. அதாவது நம்ம உணவா சாப்பிடக்கூடிய அந்த தானியங்களுக்கு எல்லாமே உணவா இருப்பது எது? மழை நீர். ஓகேவா அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்படி நம்ம உணவுக்கும் அது உணவா இருக்கு, நமக்கும் உணவா இருக்குன்னு சொல்றாரு. எப்படின்னா, மழை நம்மளும் அந்த மழை நீரை குடிநீரா பயன்படுத்துறோம். அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மழை நீர் அண்டா, குண்டா, சட்டி, பானை எல்லாத்தையும் எடுத்து வெளியில வச்சு மழை பெய்யக்குள்ள டைரக்டா குடிப்பாங்க. இப்ப கூட அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டுச்சு. என்னன்னா, மழை நீர் சேகரிப்பு தொட்டி ஒவ்வொரு வீட்லயும் கட்டணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மழை நீரை டைரக்டா மழை பெய்யக்குள்ளே நம்ம பிடிச்சி ஹீட் சுட வச்சு நம்ம என்ன பண்ணலாம், குடிக்கலாம். அப்படி இல்லைனாலும் தொட்டி கட்டி அந்த தொட்டியில சேகரிச்சு நமக்கு தேவைப்படுற நேரத்துல எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். அதுதான் இந்த குரல்ல வள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன குரல்? துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. நன்றி, வணக்கம்.